Hi everyone, welcome to my channel. இன்னைக்கு இந்த வீடியோவில் வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வாட் ஐ ஈட் இன் அ டே, அதாவது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாளில் நான் வந்து என்னென்னா சாப்பிடுவேன் அப்படிங்கிறதான் சொல்ல போகிறேன். பிகாஸ் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் கண்டதையும் வந்து நிறைய பேர் இப்போ சாப்பிட்றாங்க. நானும் அப்படி மாதிரி கண்டதையும் சாப்பிட்டு தான் இருந்தேன். ஐ மீன் நான் அந்த ஜங்க் ஃபுட் இந்த மாதிரி சொல்கிறேன். இப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய ஹேபிட்டை வந்து நான் யூடியூப் வரதுக்கு முன்னாடி, அதாவது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2018 2019 வந்து இந்த மாதிரி ஃபுட் ஹேபிட்ஸை நான் வந்து மாற்றிக்கிட்டேன். ஓகேவா? ஸோ ஜஸ்ட் இது சொன்னால் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, நீங்களும் இந்த மாதிரி இது பண்ணும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு பாடியும் ஹெல்த்தியாக இருக்கும், ஸ்கின்னும் ஹெல்த்தியாக இருக்கும் உங்களுக்கு வந்துட்டு. அட் த சேம் டைம் உங்களுக்கு பார்த்திங்கன்னா எந்த டேமேஜும் உங்களுக்கு வந்துட்டு இருக்காது. அதுக்காக தான் வந்து இந்த ஒரு வீடியோ வந்து மேக் பண்ணேன். ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ மார்னிங் வந்து பார்த்திங்கன்னா நான் வேக்கப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, வேக்கப் பண்ணோட என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, ஒரு 1/2 லிட்டர் to 1 லிட்டர் ஆஃப் வாட்டர் வந்து நான் வந்து நல்லா குடிச்சிருவேன். குடிச்சிட்டு வந்து பார்த்திங்கன்னா தென் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, வீட்டோட மொட்டை மாடியில் போய் வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் ஒரு 15 மினிட்ஸ் to ஒரு 30 மினிட்ஸ் வந்துட்டு வாக்கிங் வந்துட்டு போவேன். சென்னையில் இருந்தால் பார்க்கில் வந்துட்டு போவேன், இல்லை எங்கள் வீட்டு அந்த மேலேயே போவேன். நான் வந்துட்டு கீழே அந்த சரௌண்டிங்கில் நான் வந்துட்டு போவேன். ஸோ இது கண்டிப்பாக நான் மார்னிங் வந்து இது பண்ணக்கூடிய ஒரு பழக்கம். பண்ணிவிட்டு வந்து பார்த்திங்கன்னா தென் நான் வந்து பார்த்திங்கன்னா பிளாக் காஃபி ஆர் க்ரீன் டீ இந்த மாதிரி தான் வந்து குடிப்பேன். ஸ்டார்டிங்கில் எனக்கு குடிக்கும்போது எனக்கு அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு வந்து பழகலை. ஸோ எனக்கு என்ன ஏன்டா இதெல்லாம் போட்டு குடிச்சிக்கிட்டு அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. எனக்கு இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த ஹேபிட்டை நான் வந்து மாற்றிக்கிட்டேன். ஸோ மார்னிங் வந்து கண்டிப்பாக ஒரு பிளாக் காஃபி அப்படின்னா நான் வந்து பார்த்திங்கன்னா க்ரீன் டீ, ஸோ இந்த மாதிரி தான் நான் வந்து குடிப்பேன். இல்லைனா ஒரு லெமன் டீ கூட நான் வந்து குடிப்பேன். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, வார்ம் வாட்டரில் வந்து பார்த்திங்கன்னா ஹனி மிக்ஸ் பண்ணி லெமன் ஒரு ஃபியூ ட்ராப்ஸ் போட்டு நான் குடிப்பேன். இது நல்லா ஸ்கின் க்ளோயிங்காக இருக்கும். அட் த சேம் டைம் பாடியோட டாக்ஸினை வந்து நல்லா ஃப்ளஷ் அவுட் பண்ணும். அட் த சேம் டைம் உங்களுக்கு வெயிட் லாஸ்க்கு ரொம்ப இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஒரு நாளைக்கு நான் வெயிட் எப்படி கெயின் பண்ணேன், அப்புறம் எப்படி நான் குறைச்சி கரெக்டான அளவில் வச்சுட்டேன்னு சொல்லி அது ஒரு வீடியோ உங்களுக்கு வந்துட்டு போடுறேன். அது நான் குடிச்சிட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கொஞ்சம் நேரம் ஒரு ½ அன் ஹவர் 1 ஹவர் கழிச்சிட்டு நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு பிளாக் காஃபி ஆர் க்ரீன் டீ நான் வந்து எடுத்துக்கிடுவேன். ஓகே, ஸோ இது எடுத்து முடிச்சப்பறம் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட். ஸோ மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி நான் பேக்கட் ஐட்டம்ஸ் தான் திம்பேன். பேக்கட் ஐட்டம் மீன்ஸ் லைக் வந்துட்டு பார்த்திங்கன்னா இட்லி, அப்பம், அந்த தோசை அந்த மாதிரி வந்து சாப்பிடுவேன். இதெல்லாம் வந்துட்டு பார்த்திங்கன்னா தோசை கூட சம்டைம்ஸ் நான் ஸ்கிப் பண்ணிக்குவேன். பேக்கடு தான் வந்து அதிகமாக நான் வந்து சாப்பிடுவேன். இட்லி அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அப்பம், அப்படி இல்லை அப்படின்னா கண்டிப்பாக ஓட்ஸ் வந்து தான் மெஜாரிட்டி 80% ஓட்ஸ் தான் நான் வந்து சாப்பிடுவேன். நல்ல ஒரு லோ ஃபேட் மில்கில் ஓட்ஸ் வந்து போட்டு அதில் வந்து பார்த்திங்கன்னா மியூஸ்லி, தென் நட்ஸ்லாம் உனக்கு ஆப்ஷனல். ஒரு சில பேர்ட்ட இருக்கும், இருக்காது. பட் இப்போ மெஜாரிட்டி இப்போ எல்லாட்டும் இருக்கும். அது போட்டு நம்ம நல்லா இது பண்ணோம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா நம்ம ஸ்கின்னும் நல்லா நவரிஷ்டாக ஹெல்த்தியாக இருக்கும். நம்ம பாடிக்கும் நல்லா ப்ரோட்டீன்ஸ், அந்த ஃபைபர்ஸ் இதெல்லாம் நமக்கு வந்து கிடைக்கும். நம்மளும் வந்து ஹெல்த்தியாக இருக்கும். நல்லா இதுவும் ஒரு வெயிட் லாஸ் மாதிரி உங்களுக்கு வந்துட்டு இருக்கும். ஓகேவா? ஸோ இது வந்துட்டு மார்னிங் ஒரு பவுல் ஃபுல்லாக நான் வந்து சாப்பிட்டுட்டு எனி ஒன் ஃப்ரூட்ஸ் வந்து நான் கிராப் பண்ணிடுவேன். ஓகேவா? ஸோ இது வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் டைம் எனக்கு வந்துட்டு. தென் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆஃப்டர்நூன் டைமில் ஒரு 12:30 ஒரு 11 to 12:30ன்னு வச்சுக்கோங்க. அந்த டைமில் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட் டைம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 9:30லேருந்து 11:30க்குள்ளே சாப்பிட்ருவேன். தென் வந்து பார்த்திங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு ஒரு மணி நேரம் 1.5 மணி நேரம் கழிச்சு ஏதாவது ஸ்நாக்ஸ் எனக்கு கிராப் பண்ணால் நான் ஸ்நாக்ஸ் வந்து போக மாட்டேன். இளநீர், மோர், அப்படி இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா பட்டர் மில்க் இந்த மாதிரி ஏதாவது வந்து நான் குடிச்சிக்கிடுவேன். ஸோ பட்டர் மில்க் வீட்டில் மேக் பண்ண தான் குடிப்பேன். இளநீர்னால் நமக்கு வீட்டில் இருக்காது, நம்ம வெளியே வாங்கி குடிக்கிற மாதிரி நமக்கு வந்துட்டு இருக்கும். ஸோ அப்படி இருக்கும். ரெண்டில் ஏதாவது ஒன்று குடிச்சிக்குவேன். தென் வந்து பார்த்திங்கன்னா இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா ஸ்கின்னை உள்ளே இருந்தால் ஹைட்ரேட்டாக நவரிஷ்டாக உங்களுக்கு வந்து வச்சுருக்கும். உங்கள் பாடிக்கும் நல்லா ஹெல்த்தியாக உங்கள் பாடியும் நல்லா ஹெல்த்தியாக இருக்கும். டாக்ஸின் ஃப்ரீயாக உங்களுக்கு வந்துட்டு இருக்கும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பாடி நல்லா சில்லாக உங்களுக்கு வந்து வச்சுருக்கும். நல்லா பெனிஃபிட்ஸாக உங்களுக்கு வந்துட்டு இருக்கும். ஸ்கின்னும் நல்லா ஹெல்த்தியாக இருக்கும் உங்களுக்கு வந்துட்டு. ஸோ இப்போ இது முடிச்சுட்டு வந்து பார்த்திங்கன்னா தென் 1:30 ஆர் 1:30 to ஒரு 2:30. சப்போஸ் நான் ஃபேமிலியோட இருக்கிறேன் அப்படின்னா ஒரு 2:30 3 அந்த மாதிரி ஆகும் லஞ்ச் டைம் வந்து. பட் மெஜாரிட்டி நான் வீட்டில் தனியாக இருக்கிறேன், எங்கள் வீட்டோட மட்டும் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா நான் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு 1:30லேருந்து 2:30க்குள்ளே நான் வந்து சாப்பிட்டு முடிச்சிடுவேன். லஞ்ச் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து பியூர் வெஜ்ஜுன்னு சொல்ல மாட்டேன். 80% வெஜ்ஜு, 20% நான்வெஜ். நான்வெஜ்னால் என்னென்னா சப்போஸ் இந்த KFC போகிறேன்டா இந்த ஒரு சிக்கன், பாப்கார்ன், இந்த பர்கர் இந்த மாதிரி சாப்பிடுவேன். அதை வச்சு தான் நான்வெஜ். இப்போ நான் அதை அவாய்ட் பண்ணிட்டேன். நான் ஏற்கனவே இது முன்ன வீடியோவில் சொல்லியிருப்பேன். அது எந்த வீடியோவில் சொல்லியிருப்பேன்னு தெரியல. நீங்கள் ஏதாவது பார்த்து அது தெரிஞ்சிருந்தால் எனக்கு வந்து கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. இல்லை ஜஸ்ட் சொல்லிக்கிறேன், கமெண்ட்டில் தெரியப்படுத்த தேவை, ஜஸ்ட் சொல்லிக்கிறேன். ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா லஞ்சுக்கு நான் என்ன பண்ணுவேன்னு சொல்லி பார்த்திங்கன்னா ஜஸ்ட் சிம்பிள் தான். கொஞ்சமாக ரைஸ், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா முன்னையெல்லாம் வந்து ரொம்ப ரைஸ் வந்து சாப்பிடுவேன். இப்போ வந்து பார்த்தா கொஞ்சமாக ரைஸ், மேபி வந்து அது ஒயிட் ரைஸாக இருக்கணும், இல்லாட்டா ப்ரௌன் ரைஸாக இருக்கும். ஒயிட் ரைஸ்னால் கொஞ்சம் நல்லா குவாலிட்டியான அரிசி அந்த மாதிரி ரைஸ். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தென் வந்து பார்த்திங்கன்னா பருப்பு இல்லாட்டா ரசம், ரெண்டில் ஏதாவது ஒன்று தான் ஊற்றிக்கிடுவேன். பருப்பு குழம்பு, ரசம் இந்த மாதிரி தான் ஊற்றிக்கிடுவேன்.
கண்டிப்பாக ஏதாவது ஒரு 2 வெஜிடபிள்ஸ் நான் வந்து எடுத்துக்குவேன். அதில் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா க்ரீன் வெஜிடபிள் கண்டிப்பாக இருக்கும். லைக் லேடிஸ் ஃபிங்கர், கீரை, பீர்க்கங்காய், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பாகற்காய், இந்த மாதிரி ஏதாவது ஒன்று எடுத்துக்கிருவேன். அது போக அதர் கோஸு, கேபேஜ் இந்த மாதிரிலாம் வந்து எடுத்துக்கிருவேன். அதர் வெஜிடபிள் வந்து பார்த்திங்கன்னா கேரட், பீட்ரூட், ரேடிஷ் இந்த மாதிரி ஏதாவது வந்து எடுத்துக்கிருவேன். ஸோ கண்டிப்பாக 2 வெஜிடபிள் நான் வந்து கண்டிப்பாக வந்து எடுத்துக்கிருவேன். ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா என்னோட கொஞ்சமாக பிக்கிள்ஸ் வந்து எடுத்துக்கிருவேன். பிக்கிள்ஸ் ஜாஸ்தி எடுக்க மாட்டேன். இப்போ தேவைப்படுது கொஞ்சம் சாப்பிட நமக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா கொஞ்சம் பிக்கிள்ஸ் வந்து வச்சுக்கிருவேன். நல்லெண்ணெயில் உள்ள பிக்கிள்ஸ் தான் நான் வந்து வச்சுக்கிருவேன். ஓகேவா? ஸோ அது வந்து சாப்பிட்டு முடிச்ச பிறகு வந்து பார்த்திங்கன்னா தென் அவ்வளோதான். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்ச நேரம் வந்து ஏதாவது ஒர்க் இருந்தால் ஒர்க் பண்ணிவிட்டு லைட்டாக ஒரு 1/2 hour to ஒரு 1 hour வந்துட்டு ஒரு குட்டி ஒரு ரெஸ்ட்டு, அதாவது தூங்க மாட்டேன், ஜஸ்ட் ஒரு ரிலாக்ஸேஷன் வந்து பண்ணிவிட்டு தென் வந்து பார்த்திங்கன்னா ஈவினிங் ரொட்டீன் வந்துடும். ஈவினிங் ரொட்டீனில் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நான் பயிர் ஏதாவது வந்து சாப்பிட்ருவேன். மேபி அது கொண்டக்கடலை, பாசிப்பயிறு, தட்டைப்பயிர், மொச்சப்பயிர், கருப்பு கொண்டக்கடலை ஏதாவது, இல்லாட்டா அப்படி இல்லைனா இந்த கிழங்கு, மரவள்ளி கிழங்கு, இந்த மாதிரிலாம் ஏதாவது இது இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா கண்டிப்பாக இதில் ஏதாவது சாப்பிட்டுக்கணும். இது ரொம்ப ரொம்ப ப்ரோட்டீன் ரிச், நல்லா ஃபைபர், அட் சேம் டைம் நல்லா உங்களுக்கு வெயிட் லாஸ்க்குலாம் ரொம்ப ரொம்ப நல்லது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஸ்கின்னும் நல்லா உங்களுக்கு ஹெல்த்தியாக க்ளோயிங்காக உங்களுக்கு வந்து இருக்கும். பிகாஸ் இது ஒரு பேக்கட் ஐட்டம் தான், அவிக்கிறது தான். அதனால் வந்துட்டு ஸோ நான் கண்டிப்பாக ரொம்ப என்னோடய ஃபேவரட் வந்து பார்த்திங்கன்னா கருப்பு கொண்டக்கடலை, அப்புறம் அந்த வெள்ளை கொண்டக்கடலை, பாசிப்பயிறு, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து சாப்பிடுவேன், தட்டைப்பயிர் ரொம்ப விரும்பி சாப்பிடுவேன். ஸோ இது கண்டிப்பாக ஏதாவது ஒரு பயிர் வகை வந்துட்டு இருக்கும் வீட்டில். அது பயிர் வகை வாங்கி வச்சுட்டு தென் வந்து பார்த்திங்கன்னா நாங்களே வந்து இது பண்ணி சாப்பிட்றது அப்படி மாதிரி இருக்கும். தென் வந்து பார்த்திங்கன்னா ஒரு காஃபி இல்லை அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா ஒரு டீ, அந்த டைமில் மில்க் டீ இல்லை மில்க் காஃபி ஏதாவது ஒன்று எடுத்துக்கிருவேன். தென் எடுத்துகிட்டு அதோட அந்த ரொட்டீன் வந்து முடிஞ்சிடும். சம்டைம் எக்ஸ்ட்ரா எனக்கு கிராவிங்காக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா பயிரோட வந்து பார்த்திங்கன்னா வேறு ஏதாவது ஒரு பக்கோடா அந்த மாதிரி ஏதாவது வந்து சேர்த்துக்கிருவேன். சேர்த்துட்டு வந்து பார்த்திங்கன்னா மெஜாரிட்டி பயிர் தான் சாப்பிடுவேன். கொஞ்சம் ஏதாவது ரொம்ப எக்ஸ்ட்ரா தேவைப்பட்டால் பக்கோடா அந்த மாதிரி சாப்பிட்டுட்டு தென் வந்து பார்த்திங்கன்னா அந்த டீ வந்து இது பண்ணிடுவேன். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நைட் ரொட்டீன் வந்து இப்போ நீங்கள் லேட்டாக சாப்பிட்றவங்களா இருந்தால் இடையில வந்து ஸ்நாக்ஸ் சாப்பிட்ற மாதிரி இருக்கும். நான் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய நைட் டைம் சாப்பிட்ற ரொட்டீன் வந்து பார்த்திங்கன்னா நான் இங்கே இருந்தாலும் சரி, சென்னையில் இருந்தாலும் சரி, 8:30 9:30 நான் வந்து சாப்பிட்ருவேன். இதுதான் வந்து டைம். மோஸ்ட்லி 8:30 9 நான் வந்து சாப்பிட்ருவேன். அது நீங்கள் நேரத்தோடு சாப்பிட்றனால உங்களுக்கு ஜீரண சக்தியும் வந்துட்டு வரும். நீங்கள் தூங்குறது கரெக்டாக அந்த டைம் வந்து பேலன்ஸ் ஆகும், உங்களுக்கு வந்துட்டு கரெக்டாக உங்களுக்கு வந்துட்டு இருக்கும். ஓகே, அதனால் வந்துட்டு நான் சொல்கிறேன். இதெல்லாம் நான் புதுசாக ஃபாலோ பண்ணது தான், நீங்களும் ஃபாலோ பண்ணி பாருங்கள். நல்ல மாற்றங்கள் எனக்கு வந்து தெரிஞ்சிச்சு. ஐ மீன் இந்த சாப்பாடு டைமிங்னு சொல்கிறேன். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 8:30 நான் வந்து என்ன சாப்பிடுவேன் சொல்லி பார்த்திங்கன்னா சப்பாத்தி, அப்புறம் இல்லை அப்படி சொல்லி பார்த்திங்கன்னா ஏதாவது வந்து பார்த்திங்கன்னா அப்பம், அப்படி இல்லாட்டா இடியப்பம் சொல்லுவோம், இடியப்பம் சாப்பிடுவேன். அதில் வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக வந்துட்டு பார்த்திங்கன்னா ஏதாவது கரீஸ் லைக் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சிக்கன் கிரேவி, மட்டன் கிரேவி இருக்குதுன்னா நான் வந்து அந்த சிக்கன் கிரேவி, மட்டன் கிரேவி வந்து சாப்பிட மாட்டேன். அந்த சிக்கன் பீஸ், மட்டன் பீஸும் சாப்பிட மாட்டேன். ஜஸ்ட் அந்த கிரேவி. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக அதில் ஏதாவது உருளைக்கிழங்கு அந்த மாதிரி போட்டிருந்தால் நான் வந்து அதை சாப்பிடுவேன். அண்ட் ஆல்சோ சம்டைம்ஸ் வந்து இட்லி, தோசை அந்த மாதிரி கூட வரும். சம்டைம்ஸ் நான் வீட்டிலேயே ஓனாக சாண்ட்விச் எனக்கு சாப்பிட ஆசையாக இருக்கும். திரும்பி சப்பாத்தி, ரோல் சாப்பிட ஆசையாக இருக்கும். ஸோ இது மாதிரி வந்து லைட் வெயிட்டாக, ரொம்ப ஆயிலி ஃபுட்டாக சாப்பிடாமல் லைட் வெயிட்டானதாக சாப்பிட்டுக்குருவேன். பேக்கரி ஐட்டம்ஸ் அந்த மாதிரி கூட சாப்பிட்டுப்பேன். ஓகே, சாப்பிட்டு வந்து பார்த்திங்கன்னா தென் வந்து பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறது, எஸ் சாப்பிட்டு வந்து பார்த்திங்கன்னா பனானா, செவ்வாழைப்பழம் வந்து நைட் நேரத்தில் சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ ஒன்று வந்து பார்த்திங்கன்னா நாட்டு வாழைப்பழம் இருக்குது, அது அப்படியோட செவ்வாழைப்பழம் வந்து நல்லா ஞாபக சக்தியை வந்து நல்லா இது பண்ணும். கண் பார்வையும் நல்லா இன்க்ரீஸ் ஆகும். பாடி நமக்கு நல்லா க்ளோயிங்காக நமக்கு வந்துட்டு இருக்கும். அது மாதிரி நல்லா நம்ம வெயிட் லாஸ்க்குமே நல்லது. சாப்பிட்டுட்டு ஒரு 1/2 hour கழிச்சு நான் வந்து சாப்பிட்டுட்டு வந்து பார்த்திங்கன்னா உடனே வந்து தண்ணி குடிக்க மாட்டேன். ஒரு ஒரு 15 minutes வெயிட் பண்ணிவிட்டு தென் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 15 minutes to 1/2 hour கழிச்சு தான் நான் வந்து குடிப்பேன். அது உண்மையிலேயே நல்லது. அது ரொம்ப நல்ல பழக்கம். அது வந்து அது நீங்கள் புதுசாக இருக்குன்னா அப்படியே ப்ராக்டிஸ் பண்ணி பழகுங்க. தென் அது தண்ணி குடிச்சிட்டு வந்து பார்த்திங்கன்னா தென் ஒரு 5 to 10 minutes கேப் விட்டு பழம் சாப்பிட்டு தென் தூங்கிடுவேன். ஸோ இதாங்க என்னுடைய ஒரு டே ஃபுல்லாக நான் இப்படி தான் சாப்பிடுவேன். மெஜாரிட்டி ரூட்டீன் வந்து இப்படி தான் இருக்கும். சம்டைம் ட்ராவல் பண்ணேன் அப்படின்னா கூட நான் அந்த பயிரெலாம் நமக்கு வெளியே விற்க தான் செய்யும். ஸோ அந்த மாதிரிலாம் நான் வந்து வாங்கி சாப்பிட்டுக்குருவேன். இப்படி தான் வந்துட்டு இருக்கும். மோஸ்ட்லி நான் ஹோம்மேட் ஃபுட் தான் அதிகமாக சாப்பிடுவேன். ஜங்க் ஃபுட் வந்து அவாய்ட் பண்ணிக்குவேன். மந்த்லி முன்னெல்லாம் ரெகுலராக வாங்கி சாப்பிடுவேன் ஜங்க் ஃபுட் வந்துட்டு. அதனால் எனக்கு கொஞ்சம் பார்த்திங்கன்னா பாடி வந்து கொஞ்சம் ஃபேட்டாக போன மாதிரி வந்து போயிடுச்சு. இப்போவுமே ஃபேட்டாக தான் இருக்குது, பட் அந்தளவுக்கு இல்லை. என்னோடய உடம்புக்கு ஏற்ற மாதிரி வந்துட்டு இருக்குது. முன்னே கொஞ்சம் எக்ஸஸ் ஃபேட்டாக வந்துட்டு இருப்பேன். அது வந்துட்டு இந்த ஜங்க் ஃபுட்டால். இப்போ ஜங்க் ஃபுட் வந்துட்டு நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்துட்டு வரும். லைக் போர்ஸையும் க்ளாக் பண்ணும், ஆக்னி, பிம்பிள்ஸ் வரலாம் நிறைய வாய்ப்பு இருக்குது. இப்போ நான் அதெல்லாம் விட்டதுனால தான் ஸ்கின் வந்து நல்லா எனக்கு ஹெல்த்தியாக, ஃப்ளாலெஸ்ஸாக, எனக்கு நல்லா கம்ஃபர்டபுளாக எனக்கு வந்துட்டு கிளியராக எனக்கு வந்துட்டு இருக்குது. நான் அந்த டிஃப்ரென்ஸ் நான் வந்து பார்த்தேன். அதனால் அதான் உங்களுக்கு தான் ஷேர் பண்ணிட்டேன். அண்ட் ஆல்சோ
நான் அதுக்கான ஜங்க் ஃபுட் சாப்பிட மாட்டேன் அப்படி இல்லை. நான் மெயின்லி மால் எங்கேயாவது போகிறேன், பீச் எங்கேயாவது போகிறேன்டா நம்ம மந்த்லி ஒரு 4 to 5 டைம்ஸ் வந்து சாப்பிட்டுக்கலாம். பிகாஸ் எப்போயாவது சாப்பிட்றது நான் முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணிக்கிறேங்க. பட் அப்படி கிராவிங்ஸ் ஆசையாக இருக்குதுன்னா சாப்பிட்டுக்கலாம். சம்டைம்ஸ் எப்போயாவது ஐஸ்கிரீம்ஸ் இந்த மாதிரி சாப்பிட்டுக்குவேன். டெசர்ட்ஸ்லாம் வந்து எப்போயாவது டெசர்ட்ஸ்னால் வீட்டில் பாயாசம் இந்த மாதிரி செஞ்சால் நான் வந்து எடுத்துக்குவேன். அது போக வெளியெல்லாம் போனேன் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா கொஞ்சம் குவாலிட்டி ரிச்சான அந்த மாதிரி தான் சாப்பிடுவேன். ஐ மீன் இந்த ஐஸ்கிரீம் கேக்ஸ் இந்த மாதிரி தான் கொஞ்சம் சாப்பிடுவேன். நார்மல் கேக் இதெல்லாம் சாப்பிட்டோம்னா எனக்கு வந்துட்டு கொஞ்சம் ஜீரணம் ஆகாத மாதிரி இருக்கும். அதனால் வந்துட்டு ஓகே இதுதான் வந்துட்டு நைட் அப்படி சப்போஸ் வந்து எனக்கு ஒரு 11லேருந்து 12க்குள்ளே ஏதாவது வந்து மறுபடியும் மேற்கொண்டு பசிக்குது அப்படின்னா அந்த டைமில் தான் அந்த ஐஸ்கிரீம் கேக் அப்படி இல்லை அப்படின்னா எனக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு இது என்ன சொல்கிறது இந்த லேஸ் அந்த குர்குரே இந்த மாதிரிலாம் இருக்கும்ல அப்படின்னா அந்த நார் சூப் இருக்கும்ல ஸோ அதெல்லாம் வந்து வச்சுக்கிடுவேன். தென் வென்னவர் இல்லாட்டா ஏதாவது பிஸ்கெட் குக்கீஸ் மெயினாக நல்லா சாப்பிடுவேன். அதுவும் இந்த குக்கி மேன் குக்கி உங்களுக்கு தெரியாமல் இருக்காது. ஒன் ஆஃப் மை ஃபேவரேட். எப்போ போனாலும் சரி நான் மாலில் போனால் அள்ளல்னு அள்ளிடுவேன். அந்த குக்கீஸ் வந்துட்டு நான் தான் அதிகமாக வாங்குற மாதிரி இருக்கும். ஊரில் இருந்தேன் அப்படின்னா இங்கேருந்து ஆர்டர் போட எனக்கு வந்து வரும். கண்டிப்பாக நீங்களும் இந்த குக்கி மேன் வந்துட்டு குக்கீஸ் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும். கொஞ்சம் ரொம்ப அதிகமாகவும் ப்ரைஸ் இருக்காது, ரொம்ப கம்மியாகவும் இருக்காது. பட் அந்த ப்ரைஸுக்கு ஏற்ற குவான்டிட்டி எல்லாமே கரெக்டாக வந்துட்டு இருக்கும். உங்களால் அஃபோர்ட் பண்ண முடிஞ்சால் கண்டிப்பாக நீங்கள் ஒரு வாட்டி வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த குக்கி மேன் குக்கீஸ் வந்துட்டு. ஸோ அது ரொம்பவே நல்லாயிருக்கும். சம்டைம்ஸ் ஈவினிங்கில் கூட நான் வந்து இந்த பயிர்கள் சாப்பிடும்போது கூட அந்த குக்கி மேன் குக்கீஸ் வந்து எடுத்துக்கிடுவேன். ஸோ இதாங்க ஒரு நாளைக்கு நான் வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன சாப்பிடுவேன் அப்படிங்கிறது இன்னொரு வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாள் ஃபுல்லாக எப்படி நான் ப்ரொடக்டிவாக இருப்பேன், எப்படி நான் வந்து என்னோடய டைமை வந்து பாஸ் பண்ணுவேன் அப்படிங்கிறத உங்களுக்கு வந்து சொல்கிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு நான் இப்படி தான் வந்து சாப்பிடுவேன். ஓகே ஸோ இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். இதில் ஏதாவது ஒரு சில பழக்க வழக்கங்கள் நீங்கள் வந்து எடுத்துக்கிறங்க. உங்கள் உடம்புக்கும் ரொம்ப நல்லது, ஸ்கின்னுக்கும் ரொம்ப நல்லது. உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எந்த ப்ராப்ளமும் வராது பாடியில் வந்துட்டு. ஐ மீன் இந்த ஜீரண கோளாறு இந்த மாதிரிலாம் எதுவுமே வந்துட்டு வராது. நீங்களும் நல்லா ஹெல்த்தியாக இருக்கலாம். அந்த கொலஸ்ட்ரால் இந்த மாதிரிலாம் உங்களுக்கு வந்துட்டு வராது. ஓகேவா? ஸோ நான் அது சொன்ன மாதிரி வந்து பார்த்திங்கன்னா மந்த்லி மட்டும் எப்போயாவது ஒரு 4 to 5 டைம்ஸ் மட்டும் ஜங்க் ஃபுட் வந்து எடுத்துக்கிடுவேன். மற்ற டைம் வந்து ஆரம்பத்தில் கண்ட்ரோலாக பண்ண முடியாது. இப்போ கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணி இப்போ அந்தளவுக்குலாம் ஜங்க் ஃபுட் வந்து பிடிக்காது. எதாக இருந்தாலும் வீட்லேயே வந்து சாப்பிட்ருவேன். அந்த மாதிரி வந்துட்டு இருக்கும். ஸோ ஐ ஹோப் இந்த வீடியோ இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். இதை பற்றி டவுட் இருந்தால் கண்டிப்பாக அந்த கமெண்ட்டில் வந்து கேளுங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஆல்சோ சப்ஸ்கிரைப் டு மை சேனல். சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி அது ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் வீடியோ அப்லோட் பண்ணும்போது நோட்டிஃபிகேஷன் செய்யணும். நீங்கள் தேவைப்படா நீங்கள் வந்து பார்க்கலாம். டெய்லி வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஏதாவது ஒரு ஃப்ரூட் வந்து எடுத்துக்கிறோங்க. அப்படி ஃப்ரூட்ஸ் உங்களால் எடுக்க முடியல அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா பனானா வச்சு அட்லீஸ்ட் வந்து எடுத்துக்கிறோங்க. நான் மெயினாக வந்து பார்த்திங்கன்னா ஆப்பிள், பனானா, ஆரஞ்ச், கிரேப்ஸ், வாட்டர்மெலன், பப்பாயா இதெல்லாம் வந்து அதிகமாக நான் வந்து எடுத்துக்கிடுவேன். ஸோ இது ஸ்கின்னுக்கும் நல்லது, நம்ம பாடியோட ஆரோக்கியத்துக்கும் ரொம்ப நல்லது. நீங்களும் இதில் இவ்வளோ எடுக்கணும்னு தேவையில்லை. எங்கள் வீட்டில் இவ்வளோ இருக்கும், அதனால் நான் வந்துட்டு சொல்கிறேன். ஒரு சில பேருக்கு அது இருக்கும், ஒரு சில பேருக்கு அது இருக்காது. பட் டெய்லி ஒரு மஸ்ட்டு ஃப்ரூட்ஸ் வந்து ஏதாவது எடுத்துக்கோங்க. அது நான் வந்து சொல்கிறேன். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டில் நான் அந்த ஓட்ஸில் சம்டைம்ஸ் ஓட்ஸ் சொன்னேன், அதில் கூட வந்து பார்த்திங்கன்னா அந்த மியூஸ்லி நட்ஸ் நான் போடும்போது கூட சம்டைம்ஸ் வாழைப்பழம் இந்த மாதிரி ஏதாவது வெட்டி போட்டுக்கிடுவேன். இல்லை நான் அந்த பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு முடிச்சுட்டு கூட ஏதாவது ஃப்ரூட்ஸ் வந்து எடுத்துக்கிடுவேன். அந்த மாதிரி வந்துட்டு இருக்குது. ஓகேவா? ஃப்ரூட் அல்லடா ஃப்ரூட் ஜூஸ் அந்த மாதிரி கூட வந்து எடுத்துக்கிடுவேன். ஸோ அப்படியும் இருக்குது. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் ஒன்ஸ் அகேன் கைஸ். டேக் கேர், ஸ்டே சேஃப். என்னோட இந்த ஃபுட் ரூட்டீன் வந்து உங்களுக்கு பிடிச்சதாங்க கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. டைம் இருந்தால் டேக் கேர், ஸ்டே சேஃப், லவ் யூ ஆல் அண்ட் பாய் கைஸ்.